முருகனை ஃபஸ்ட்டு அங்கே பண்ணிட்டு வரணும் பூஜை. அவ போவே இல்லை. இல்லை இனிதான் வச்சான். கீழே கீழே உனக்கு வச்சேன். நாம் குளிக்கிறது கூட இதில் தான் குளிக்கணும், இதில் குளிக்கக்கூடாது. அங்கே போய் குளிச்சு போட்டுருவோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியம்மன் சுனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, சப்த கன்னிகள் 7 பேர், அதாவது அக்கா தங்கை 7 பேர் கன்னிமார்களோட சுனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அந்த கன்னியம்மன் சுனையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சுனையில் பூஜை பண்ணணும். இந்த சுனையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டியம்மன் சுனைன்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த பாட்டியம்மன் சுனைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபிமன்யு திருக்கோவிலை வந்து உருவாக்கினவங்க பேர் வந்து தெரியாது, ஆனால் அவங்க பேரை வந்து பெரிய பூசாரி அம்மானு சொல்லுவாங்க. அந்த அம்மா பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா நலகுண்டலப்பள்ளி, இப்போ மகாராஜ கடை பக்கம் இருக்கிற நலகுண்டலப்பள்ளி தான் அந்த அம்மா பிறந்த ஊர். அந்த அம்மா கல்யாணம் முடித்து வந்தது வந்து நம்ம ஊர் சின்னசுலாமலைக்கு அவங்க கல்யாணம் முடித்து வந்தாங்க. இந்த நலகுண்டலப்பள்ளியிலேருந்து காட்டு வழியில் தான் அவங்க நம்ம ஊருக்கு வர்றதும் போகிறதுமா அவங்க இருந்ததை வழக்கமாக வச்சுன்னு இருந்தாங்க. இந்த வர்ற வழியில் இந்த சுனையில் குளிச்சுட்டு இது பக்கத்திலே இருக்கிற கன்னியம்மன் சுனையில் பூஜை பண்ணிவிட்டு அந்த நீர் புனித நீரை எடுத்துகிட்டு வந்து அபிமன்யு கோவிலுக்கு அபிமன்யு சுவாமிக்கு தீர்த்தமாக அபிஷேகமாக செஞ்சு அதை தீர்த்தமாக பயன்படுத்தினாங்க. அப்படின்றது வந்து ஒரு மரபு, ஒரு உயர்ந்த வழிபாட்டு முறை. இது பல நூற்று ஆண்டுகள் பழமையான ஒரு வழிபாட்டு முறையை இன்றைக்கி வரைக்கும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். இந்த பாட்டியம்மன் சுனையில் முதல்ல பூஜை செஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் கன்னியம்மன் சுனையில் பூஜை பண்ணுறோம். இப்போ இங்கே பூஜை செஞ்சு முடிஞ்சது, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாட்டியம்மன் சுனையில் பூஜை செஞ்சு முடிஞ்சதும் இப்போ கன்னியம்மன் சுனையில் பூஜை செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்குது. உடனடியாக அங்கே கற்பூரம் கொளுத்தி பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வந்து மொத்தம் 7 பூஜை செய்வாங்க. 7 வெத்தலை, பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி எல்லாமே 7 வச்சு வழிபடுறது. 7 பேர் தனித்தனி இறங்கி வழிபடுறது.